யுமிகோவின் பர்சனல் இன்விடேஷன். டிங் டிங். எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியலையே. ஏ கெனிச்சி, கெமுமாக்கி. என்ன யுமிகோ? என்னாச்சு சொல்லு. எனக்கு ஒன்னு சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. திடீர்னு உனக்கு என்னாச்சு? வெக்கப்படாம சொல்லு யுமிகோ, என்னாச்சு? நான் நிச்சயமா சொல்றேன், ஆனா அதை நீங்க 2 பேரும் கேட்கணும். எனக்கும் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா இப்படி கிட்ட வராதீங்க, என்னால சொல்ல முடியல. அதுக்கு என்ன, நாங்க வேணா திரும்பி நின்னுக்கிறோம் யுமிகோ. சரி சரி, இப்ப சொல்லு. வெக்கப்படாம சொல்லு. சரி, நான் வெக்கப்படாம ஒரு வழியா சொல்லிடுறேன். ஓகே. இல்ல, நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ண போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது நீயே சமைக்க போறியா? கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கணும். இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு யுமிகோ. நாங்க 2 பேரும் சாயந்தரம் வரோம், நீ எடுத்து வச்சிரு. Thank you so much. மறக்காம வந்துருங்க. ஓகே, பை பை. ஈவினிங் பார்க்கலாம். ஏய் இங்க பாரு கெனிச்சி, இன்னைக்கு ஈவினிங் யுமிகோ வீட்டுக்கு போய் நான் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வரேன். என்ன? அப்ப நானு? நீ வந்து அங்க என்ன பண்ண போற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை கெனிச்சி. விருந்துக்கா கூப்பிட்டுருக்காங்க, டேஸ்ட் பார்க்க தானே கூப்பிட்டுருக்காங்க. நான் ஒருத்தனே போதும். என்ன மட்டும் ஏன் வர வேணாம்னு சொல்ற? ஏய் கெனிச்சி, சொல்றத கேளுப்பா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது சண்டே ட்ரெஸ்ஸோட தான் போகணும், புரிஞ்சுதா? உன்கிட்ட எல்லாம் சண்டே ட்ரெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யுமிகா வீட்டுக்கு நானும் கண்டிப்பா வருவேன். அப்படியா? நீ வேணா பாரு நான் எப்படி அசத்த போறேன்னு. ஓகே பை. என்ன பண்ண முடியும், போயிட்டு வா. பேட்டி பசங்க விருந்துக்கு போறாங்க. நீங்க ரொம்ப குட்டு வச்சாங்க. யுமிகோ வீட்டுக்கு போய் வெஸ்டர்ன் சமையல் சாப்பிட போறீங்களா? ரொம்ப அவசரப்படாதீங்க, அது வெஸ்டர்ன் சாப்பாடு. முள்ளக்கரண்டி வச்சுதான் சாப்பிடணும். அதெல்லாம் சரி கெனிச்சி, உனக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியுமா சொல்லு. இல்ல, இதுக்கு முன்னாடி நானும் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல. ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தா பழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ இன்னைக்கு நீ யுமிகோ வீட்டுக்கு போய் வெஸ்டர்ன் சமையல் சாப்பிட போறேன்னு சொல்லு. இல்லம்மா, கெமமாக்கி ஏன் கூப்பிட்டுருக்கா? இன்னைக்கு லஞ்ச் அவளே ப்ரிப்பேர் பண்றாளாம். ஓஹோ, ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு அந்த யுமிகோ பெரிய ஆள் ஆயிட்டாளா? அவ என்ன சமைக்க போறான்னு தெரிஞ்சா அதை வச்சு நாம ஏதாவது செய்யலாம் இல்லையாமா? சூப்பர் ஐடியா. அவ ஷாப்பிங் பண்றத வச்சு என்ன சமைக்கிறான்னு கண்டுபிடிச்சலாம்ல. எனக்கும் சரியா தெரியல. ஹட்டோரி ப்ளீஸ், வழக்கம் போல நீதான் இதுக்கு உதவணும். யுமிகோ என்னென்ன வாங்குறான்னு கண்டுபிடிச்சிட்டு வா ப்ளீஸ். இதோ உடனே போய் கண்டுபிடிச்சிடுறேன். டிங் 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 டிங். நிஞ்சா முயல் காதுகள் டெக்னிக். டிங் டிங். இங்க யுமிகோவை எங்க கண்டுபிடிக்கிறது? அட, யுமிகோ அந்த இடத்துல இருக்கா. டிங் டிங். என்ன இந்த யுமிகோ மளிகை கடையில இருந்து அரிசியை வாங்கிக்கிட்டு வெளியில வரா? டிங் டிங். இப்ப யுமிகோ காய்கறி கடைக்கு போறா. அங்கிள், இது எவ்வளவு? அட, யுமிகோ இப்போ கேபேஜ் வாங்குறாளா? காய்கறிமா, காய்கறி வாங்க. அடுத்து யுமிகோ என்ன வாங்க போறான்னு தெரியலையே. என்ன இந்த யூமிகோ வெறும் கேபேஜ் அரிசியை மட்டும் வாங்கிக்கிட்டு போறாளே? டிங் டிங். கேபேஜும் ரைஸுமா? அத வச்சு என்ன பண்ணுவாங்கம்மா? அத வச்சு கேபேஜ் ரோல் பண்ண போறான்னு எனக்கு தோணுது. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு தெரியாதா உனக்கு? அப்ப இரு, நேத்து சாயந்தரம் நான் ஒரு கேபேஜ் ரோல் பண்ண, அது எப்படி இருக்கும்னு உனக்கு தரேன். நீ வேணா சாப்பிட்டு பாரு. இத உன்னால சாப்பிட முடியும்னா கண்டிப்பா அவ குடுக்க போறதையும் உன்னால சாப்பிட முடியும். குட் ஐடியா. எப்படி சாப்பிட போற? தெரியுமா உனக்கு? இத வச்சுதான் சாப்பிடணும். இல்ல கெனிச்சி, இத நூடுல்ஸ் சாப்பிடதானே பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்பூனை வச்சுதான் அதை சாப்பிடவே முடியும். அப்படியாம்மா, கொடுங்க. இப்ப பாருங்க எப்படி பொளந்து கட்டுறேன்னு. பாத்துக்கிட்டே இருங்க. வாவ், இப்படி கட் கெனிச்சி, எனக்கும் கொஞ்சம் கூட ப்ளீஸ். ரொம்ப அலையாத, உனக்கு குடுக்குற இரு. சூப்பரா இருக்கு. கெனிச்சி, கேபேஜ் ரோல் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்ட, அடுத்து ரைஸ் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கோ. இது என்ன பெரிய விஷயம், இப்ப பாருங்க எப்படி சாப்பிடுறேன்னு. கெனிச்சி, கேபேஜ் ரோல தெரிச்ச மாதிரி இதையும் தெரிக்க கூடாது, பத்திரமா பார்த்து சாப்பிடு. சரிம்மா. இந்த ரைஸ் நிக்க மாட்டேங்குது. ரைஸ் சாப்பிட்டது போதும், அடுத்து இந்த சூப்பை சாப்பிட்டு பார்க்கலாம் கெனிச்சி. கெனிச்சி, சூப் எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, ஸ்பூனை வச்சுதான் சாப்பிடணும், புரியுதா? அப்படிங்கிறீங்களா? சரி, ஸ்பூனை வச்சு சாப்பிடுறேன். கெனிச்சி, சூப்பு சாப்பிடும் போது இப்படி சவுண்ட் போட்டுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. சத்தம் வராம சாப்பிடு. சத்தம் இல்லாம சாப்பிடுறது எப்படி? ஒன்னு பண்ணலாமா, நான் உனக்கு கட்டு தரவா?
எப்படி சாப்பிடுறதுன்னு வீட்ல நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டேன். கலக்க போறேன். ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கானே. சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன இது கேபேஜ் ரோல் குடுப்பான்னு பார்த்தா என்னத்தையே குடுக்குறா? எதுவா இருந்தா என்ன, சாப்பிட வேண்டியதானே, வேற வழி இல்ல. ஏன் இப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். புளிக்குது. என்னது புளிக்குதா? ஒருவேளை சோயா சாஸ் நிறைய போட்டனோ? சாரி கென்ஜி கெமமாக்கி. பரவாயில்ல, என்னமோ ஸ்பெஷல் ஐட்டம் பண்றேன்னு சொல்லி இருந்தியே. ஊறுகாயா? ஆமா, ஊறுகா நானே பண்ணது. இல்ல யுமிகோ, நீ கேபேஜ் ரோல் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். கேபேஜ் ரோலா? அது நாளைக்கு பண்ணலாம் விட்டுட்டேன். என்னப்பா, அது நாளைக்கு பண்ண போறியா? ஆமாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நிறைய கொண்டு வரேன். இந்தாங்க, அப்படியே சாப்பிடுறீங்களா? ஒரு பாட்டுல இருக்கு, நான் சரிப்பட்டு வரமாட்டேன். ஆளை விட்டு ஏன் இப்படி ஓடுறாங்க? போகாதே. அப்பவே சொன்னேன் போகாதீங்கன்னு. என் பேச்ச கேட்டதானே? டிங் டிங். நம்ம டீச்சர் ஒரு நல்ல ஃபிஷர்மேன். டிங் டிங். நான் இங்க இருக்கேன். வாவ், சூப்பர். சார், நீங்க நிஞ்சா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? நானாவது நிஞ்சாவாவது. ஒரு நிஞ்சா தான் இப்படி பண்ண முடியும். நிஞ்சாவா? எனக்கு நிஞ்சாவை பத்திலாம் தெரியாது. ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா, ஹட்டோரி நிஞ்சா தானே, அவனால இப்படி பண்ண முடியுமா? என்னது, என் ஃப்ரெண்ட் ஹட்டோரியா கேக்குறீங்க? ஆமா, உன் ஃப்ரெண்ட் ஹட்டோரி பத்தி தான் சொல்றேன். ஹட்டோரி வேணா நிஞ்சாவா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் அவனால கூட செய்ய முடியாது. ஆமா. எங்களுக்கு ரொம்ப அச்சிங்கமா இருக்குண்ணா. இந்த சான்ஸ் நீங்க ஒட்டுக்கணும். ஆனா இந்த மாதிரி ஃபிஷிங் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயம் தான் கெனிச்சி. இது புது மாதிரியான ஃபிஷிங். எனக்கு சுத்தமா தெரியாது. அத்தோரி அண்ணா, உங்களால முடியும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால். மாட்டி விடுறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சரி கெனிச்சி, அந்த புது மாதிரியான ஃபிஷிங்க முதல்ல எனக்கு கத்து கொடுக்கறியா? அப்புறம் நான் பண்றேன். இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. நான் சொல்லித்தரேன், நல்லா கவனி ஹட்டோரி. இந்த கம்பி மோனையில ஒரு பிளாஸ்டிக் ஃபிஷ் வச்சிருப்பாங்க. இல்லன்னா பிளாஸ்டிக் டவல பூச்சி கூட இருக்கும். அதோட வாயில எறைய வச்சு எங்க மீன் நிறைய இருக்கோ அங்க அப்படியே தூக்கி போட்டோம்னா முடிஞ்சது வேலை. அந்த எரைய சாப்பிடுறதுக்காக தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் வந்து அது வேகமா பிடிச்சுக்குமா மாட்டிக்கும். தூண்டில வேகமா இழுத்து மீன் எடுத்துக்கணும். கேக்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா தான் எனக்கு புரியல. பாக்கலாம். என்னப்பா தம்பி ஹட்டோரி, இப்ப நினைச்சா கூட நீ கேம விட்டு வெளியில போலாம். கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா இதுல ஹட்டோரி ஜெயிக்க போறது இல்ல. பரவாயில்ல, நல்லா தான் போடுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏதோ லக்குல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். லக்கா அப்படின்னு யார் சொன்னா? இதுக்கெல்லாம் திறமை வேணும் தம்பி. இதெல்லாம் சாதாரண ஆளுங்கெல்லாம் பண்ண முடியாதுப்பா. ஆமா சார், இதை எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன அந்த பலி ஆடு போல இருக்கு சார். இதே மாதிரி நான் ஒரு ஷோல பாத்திருக்கேன். நிச்சயமா, எல்லாரும் நல்லா பாருங்க. வெளிப்படையாவே என்னோட திறமைய நிரூபிச்சு காட்டுறேன். எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹட்டோரி, என்ன காப்பாத்து. நீ கவலைப்படாத கெனிச்சி, உங்க மாஸ்டர் ரொம்ப திறமைசாலி. அவர் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஒழுங்கா வீடு போய் சேருவனா? டோன்ட் வரி கெனிச்சி, என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? தைரியமா இரு. சார், கண்ணை கேட்ட மறந்துட்டீங்களே. ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். என்ன ஞாபக கண்ணே வேற கட்டிக்கிறாரு. இருந்த 4 கண்ணையும் மூடிக்கிட்டாரு. சார், கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட். என்னோட வாழ்த்துக்கள். Thank you very much. சும்மா நின்னு பேசாத, தள்ளி போ அந்த பக்கம். கெனிச்சி கதை முடிஞ்சது. என்னப்பா கெனிச்சி, நீ ரெடியா? ரெடி சார். ரெடி, கெட் செட். இப்ப தெரிஞ்சதா நான் எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு, சின்ன பசங்களா? நீங்க ரொம்ப திறமைசாலி சார். என்ன ஹட்டோரி, நீயும் ப்ரூவ் பண்ண போறியா? கெபுமாக்கி வேணும்னா நீயும் பண்ண. அது வந்து சார், நானே வந்து ஆமா கரெக்ட். நீயும் ஏன் ட்ரை பண்ண கூடாது? யுமிகோ, போதும் போதும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தேவையில்லை. நானே ட்ரை பண்றேன். என்னப்பா கடைசியில நம்ம தலையில கட்டிட்டாங்களே. எங்க பாஸ் உனக்கு பாஸ் மாதிரி கிடையாது. கரெக்ட்டா அடிப்பாரு. சிஷிமாரு, அலர்ட் ஆயிரு. கியோ, ரெடியா இருக்கியா? நீங்க ஜாலியா போடுங்க பாஸ். நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா. ஆல் தி பெஸ்ட் ஹட்டோரி.
அச்சோ வந்துருச்சு. ஐயோ என்ன தொங்கிட்டு இருக்க? என்னாலயும் சரியாவே செய்ய முடியல. இப்ப தெரியுதா இது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு? ஆமா சார், ரொம்ப கஷ்டம்தான். சார் ரொம்ப திறமைசாலி. ஏப்பா, அவரு மிஞ்ச இங்க வந்து இத பாருங்களேன். ஏய் ஃபிஷிங் காம்படிஷன். இதுல மட்டும் மாஸ்டர் கலந்துட்டாருன்னா நிச்சயமா ஜெயிப்பாரு. ஏய் சார் வராருப்பா. சார் ஃபிஷிங் காம்படிஷன் போஸ்டர் பாத்தீங்களா சார்? ஃபிஷிங் காம்படிஷனா? அட ஆமா சார், நீங்க அதுல கலந்துக்கோங்களேன். அதுல நான் கலந்துக்கணும்னா டைம் செட் ஆகுமான்னு தெரியலையே, அதான் சார் பாக்குறேன். நீங்க மட்டும் இதுல கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஆமா அது கரெக்ட் தான், பட் யோசிக்காம ஓகே சொல்லுங்க சார், கம் ஆன். ஓ அப்படியா? அப்ப கரெக்ட்பா. வெரி குட் சார், சூப்பர் சார். பை பை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் வேற வாக்கு கொடுத்துட்டேனே. அடுத்ததா வந்து கலக்க போற கான்டெஸ்டன்ட் நம்பர் 19 வாங்க சார். நடுங்குதான் எனக்கு. என் கண்ணாடி போச்சு. மாஸ்டருக்கு இப்ப நான் உதவணும். நிஞ்சா ஷேடோ டெக்னிக். டிங் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. டிங். நிஞ்சா தன்னம்பிக்கை டெக்னிக். இப்ப நீங்க தான் கிராண்ட் மாஸ்டர். நீங்க தான் கிராண்ட் மாஸ்டர். ஆமா நான் தான் கிராண்ட் மாஸ்டர், ஒத்துக்கிறேன். நான் தான் கிராண்ட் மாஸ்டர். கவலைப்படாதீங்க, நீங்க தான் கிராண்ட் மாஸ்டர். உங்களால எதுவும் செய்ய முடியும். நான் கிராண்ட் மாஸ்டர் தான். சூப்பர் சார், சூப்பர். சார் ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் வின்னர். நான் தான் கிராண்ட் மாஸ்டர். இனிமே என்னால எதையும் சாதிக்க முடியும். ஆமா சூப்பரா சொன்னீங்க மாஸ்டர். ஆனா இந்த கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகாம பாத்துக்கோங்க. டிங் டிங். ஷின்சோவுக்கு ஏன் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு? டிங் டிங். நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். டிங் டிங். டிங் டிங். டிங் டிங். நிஞ்சா பீட் டெக்னிக். டிங் 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 டிங். அழகா இருக்கு. ஹட்டோரி எனக்கு அதே மாதிரி கலக்கி கொடுப்பா. குடுக்க நிச்சு பண்ணி தரேன். டிங் 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 இந்த டிங் மாதிரி டிங். என்னாலயும் பண்ண முடியும். இதோ பாருங்க, இப்போ பண்ணி காட்டுறேன். அச்சோ சிந்திடுச்சே. என்னங்க நீங்க இப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? சாரி. ஹட்டோரி மாதிரி பண்ண முடியுமாப்பா? என்ன ஷின்சோ சாப்பிடாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க? குடு, உனக்கும் வேணும்னா நான் பீட் பண்ணி கொடுக்கறேன். டிங் டிங். இல்ல வேணாம், நான் ஏற்கனவே கல்கிட்டா. இல்ல சின்ன வரேன். சின்சோ என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி ஓடுற? அதாம்மா எனக்கும் புரியல. இன்னைக்கு மட்டும் ஷின்சோ ஏன் இப்படி ஓடுறான்? டாடா பாய் கெனிச்சி. சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு. உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் பார்க்கணும். கபடி. ஷின்சோ என்ன மெதுவா வர? திட்டோ வேணாம், என்னால முடியல. என்னாச்சு உனக்கு? நீ தான் சந்தோஷமா இருப்பிய. உக்காரு, நான் ஆட்டுறேன். திச்சு மாதிரி ஆட்டாத, என்னால முடியல. நல்லா ஆட்டுறேன். எப்படி பாட்டல? சூப்பர். என்னாச்சு ஷின்சோவுக்கு? எப்பவும் சந்தோஷமா இருப்பான், இப்படி இருக்கானே. சரி, நான் அங்க போய் உட்கார்றேன். எங்க போற ஷின்சோ? சரி வேண்டாம், ஊஞ்சல விட்டுரு, வேற விளையாடலாம். இந்த சீட்டா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? திச்சு மாதிரி மெதுவா. ரெடி? திச்சு மாதிரி நான் போய் சொன்னல, எனக்கு ரொம்ப செல்லன்னு. நான் இப்ப எப்படி கீழே வர்றது? அதான் எனக்கும் தெரியல. இப்ப என்ன பண்றது? டிங் டிங். என்ன ஷின்சோ மரத்து மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல கீழே இறங்கி வா. என்ன காப்பாத்துங்க. சரி நானே வந்து காப்பாத்துறேன். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க விளையாடிக்கிட்டே இருக்க கூடாது. கொஞ்சமாவது ட்ரைனிங் பண்ணணும்ல. விளையாடினது போதும். இப்ப வாங்க நம்ம நிஞ்சா பிராக்டிஸ் பண்ணலாம். சிஷிமாரு. ஆமா நானும் ரெடியா தான் இருக்கேன். போலாமா? இப்ப பாருங்க, நிஞ்சா ட்ரெயின் டெக்னிக். இப்ப பாரு, நிஞ்சா ரோலர் டெக்னிக். தேவையில்லாம எதுக்கு இந்த டெக்னிக்லாம் இவன் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கான்? இப்ப பாரு ஹட்டோரி, எப்படி நிஞ்சா முள்ளம்பண்ணி டெக்னிக். எப்படி இருக்கு? எப்படி? என்ன பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. இப்ப பாருங்க, ஏகப்பட்ட டெக்னிக் கையில இருக்குது.
முதல்ல அந்த டெக்னிக்க மாத்து, நீ நார்மல் ஆகு ஷிஷிமாரு. ஷின்சோ நீ போய் பண்ணு. இல்ல என்னால அங்க போக முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்ற ஷின்சோ? நான் இங்க இருந்து பிராக்டிஸ் பண்றேன். நிஞ்சா மேஜிக் டெக்னிக் ஜகு ஜகு. ஏய் எனக்கு ஒண்ணும் ஆகலையே, நான் நல்லா தானே இருக்கேன். சொல்றத கேளு ஷின்சோ, ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணு. என்னால முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்ற? ஒரு நிஞ்சாவான நீ இப்படி ட்ரைனிங் எடுக்கறத தள்ளி போடலாமா? ரொம்ப தப்பு இல்லையா ஷின்சோ? பிராக்டிஸ் பண்ணு. என்ன இன்னைக்கு விட்டுடுங்க தெரியுமா? என்ன ஷின்சோ நீ நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா? இல்ல ஹாட்டோரியா, இன்னைக்கு அவன் புஷ் ஆயிட்டான், ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் மார்க்கெட் மாறு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். ஏன் டாக்டர் எதுக்கு? என்னது டாக்டர் எதுக்கா? டாக்டர் கிட்ட போனாதான் உனக்கு குணமாகும், அதுக்குதான். ரொம்ப தேங்க்ஸ் அத்தரியண்ணா. நான் சீக்கிரமா போய் டாக்டர் பார்க்கறேன். போய்டட்டா? எதுக்கு இவன் என்கிட்ட இருந்து இப்படி எஸ்கேப் ஆகி ஓடுறான்னு புரியலையே. முட்டை கீழே விழுந்தா? அம்மா, நான் ஷின்சோவை தேடி வந்தேன். அவன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா? அப்பவே வந்துட்டான் ஹட்டோரி. வந்ததுமே கொஞ்சம் பெல்ட் வேணும்னு கேட்டான். இது பெல்ட்டா? அவசரத்துக்கு அவனோட பெல்ட் கிடைக்கல ஹட்டோரி. உடனே உங்க அப்பாவோட பெல்ட் எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். பெல்ட் கேட்டிருக்கான்னா நிச்சயமா அவனுக்கு வயித்துலதான் ஏதோ பிரச்சனை. போய் என்னன்னு நானு நேர்ல பாத்துட்டு வரேன். இங்க ரகசியமா உட்காந்து ஷின்சோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, நீங்க பத்திரமா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளில வந்துடுவேன். அக்கப்ப சேர்ந்து விளையாடலாம்னா அதுக்கு சமத்தா தூங்க. என்ன இந்த ஷின்சோ முட்டை கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான்? நட்டு கழண்டு போச்சா இவனுக்கு? கழண்ட நட்டை டைட் பண்றதுதான் இந்த ஆட்டோரி வேலை. டிங் டிங். நீ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? ஹட்டோரி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல நேரத்துக்கு வந்த கிணச்சி உன்கிட்ட பேசணும். இரு வரேன். டிங் டிங். என்னாச்சு ஹட்டோரி? ஷின்சோ முட்டை குஞ்சு பொரிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னே ஆ, புரியல. அந்த முட்டையில இருந்து குட்டி எப்படி வரும்? அதுக்கு அந்த முட்டை மேல அம்மா கோழி உட்கார வேண்டாமா? சொல்லு. இப்ப நாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, புரியுதா? டிங் டிங். எனக்கு ஒரு ஐடியா தோணுது கிணச்சி. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கோழி குஞ்சு இருக்குமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட இருக்கு. நாம போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நிஜமாவா சொல்ற? அவர்கிட்ட மட்டும் கோழி குஞ்சு இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை தீந்துது. தாராளமா போலாம். ஆம்லெட் படிச்சிடுச்சு. கோழி குஞ்சு இருக்குன்னா இது பெரிய கோழியா இருக்கே. நான் என்னப்பா பண்றது? அப்ப குட்டியா இருந்துச்சு, இப்ப பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான். வேற வழியே இல்ல. இத வச்சே நாம சமாளிக்க வேண்டியதுதான். டிங் 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 டிங். உன்னை சந்தோஷப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல ஷின்சோ. டிங் 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 டிங். என்ன சொல்ற ஷின்சோ? உண்மையாவா? டிங் டிங். ஆமாமா, ரொம்பவே அழகா இருக்கு. என்ன சைஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. பரவாயில்ல. ஷின்சோ கலக்கிட்டு போ. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. என் தம்பி சந்தோஷமா இருப்பான்னா இந்த மாதிரி எத்தனை கோழியை வேணா கலர் மாத்த நான் தயாரா இருப்பேன். அதுல தப்பே கிடையாது. என்ன சொல்றீங்க? டிங் டிங்.